அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி குழந்தைங்களுக்கு உடம்பு வந்து நல்லா வெயிட் போடுறதுக்கு ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு ஈஸியான பேபி ஃபுட்டு எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம். இது ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாங்க. நம்ம வந்து இதை தினமும் ஒரு நாளைக்கு குழந்தைங்களுக்கு ஒரு தடவை இல்லை 2 தடவை அந்த மாதிரி கொடுத்தோம்னா குழந்தைங்க உடம்பு நல்லா வெயிட் போடும். உங்களுக்கே ஒரு வாரத்துலேயே நல்ல ரிசல்ட் தெரியும். 6 மாத குழந்தையிலேருந்தே எல்லாருக்குமே கொடுக்க ஆரம்பிச்சிடலாம். எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனல் நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதோட பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நான் எப்போ வீடியோஸ் அப்லோட் பண்ணாலும் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வந்துடும். முதல்ல இங்கே பார்த்தீங்கன்னா காய்கறிகள் வந்து ஒரு 4 காய்கறிகளை நான் இந்த மாதிரி தோல் சீவி இந்த காய் துருவுறதுல துருவி வச்சுருக்கிறது. முதல்ல பீட்ரூட் வந்து ஒரு பாதி பீட்ரூட்டு, ஒரு பாதி அளவுக்கு கேரட்டு, ஒரு சின்ன பப்பாளி துண்டு, ஒரு உருளைக்கிழங்கு, இதையெல்லாம் தோல் நல்லா சீவிட்டு சுத்தமாக கழுவிட்டு அதுக்கப்புறம் காய் துருவுறதுல துருவி வச்சுருக்கிறது. அதுக்கப்புறம் இந்த துவரம் பருப்பு வந்து ஒரு 1/4 கப்பு போல் இருக்குது. இதோட இன்னொரு காயும் சேர்க்கலாம், அது வந்து வாழைக்காய். அதுக்கப்புறம் இங்கே பார்த்திங்கன்னா கீரை, ஏதாவது ஒரு கீரை சும்மா ஒரு கைப்பிடி அளவுக்கு நல்லா சுத்தம் பண்ணி கழுவி வச்சுருக்கேன். ஒரு பாத்திரத்தில் ஒரு 2.5 கப்பு போல் தண்ணியை நல்லா சூடு பண்ணிக்கலாம். தண்ணி சூடான பிறகு ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், இந்த டிஷ்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க எல்லா காய்கறிகளும், கீரை, அதுக்கப்புறம் பருப்பு எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துடலாம். இதில் சேர்த்து நம்ம வந்து இதை நல்லா வேக வைக்கலாம். நீங்கள் குக்கரில் வைக்கணும்னு நினச்சிங்கன்னா எல்லா பொருளும் ஒன்றா சேர்த்து ஒரு 2 விசில் மீடியம் ஃப்ளேமில் வச்சிங்கன்னா இது ரெடி ஆகிடும். தண்ணி வந்து ஒரு 1.5 கப் போல் வச்சு நான் வந்து இந்த மாதிரி வேக வைக்கிறேன். அதனால் 2.5 கப் தண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் குக்கரில் வைக்கும்போது தண்ணி கொஞ்சம் கம்மி பண்ணி வச்சுக்கோங்க. இதை மீடியம் ஃப்ளேமில் நம்ம மூடி போட்டு வேக வச்சோம்னா இந்த தண்ணியில் இது நல்லா வெந்து வரட்டும். ரொம்ப சீக்கிரம் வெந்துடும். இது ஆவியில் வச்சு வேக வைக்கிறத விட காய்கறிகளை இந்த மாதிரி வேக வைக்கும்போது நல்லா டேஸ்டியாக இருக்கும். குழந்தைங்களும் கண்டிப்பாக நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இதை மீடியம் ஃப்ளேம்லேயே நம்ம வேக வைக்கலாம், தட்டு போட்டு மூடி. அப்படி வேக வச்சோம்னா நமக்கு வந்து சீக்கிரமாக வெந்துடும். அதோட அந்த தண்ணியும் அதுக்கு இருக்க அந்த காய்கறிகளுக்கெல்லாம் கரெக்டாக இருக்கும் பருப்பெல்லாம் வேகிறதுக்கு. நம்ம ஸ்பீடாக வச்சோம்னா சீக்கிரம் வெந்துடும், ஆனால் அந்த தண்ணி வந்து சீக்கிரமாக காலி ஆகிடும். அதனால தான் இப்போ பார்க்கலாம். பாருங்கள், இது கொஞ்ச நேரத்துலேயே இந்த மாதிரி நல்லா வெந்து வந்துடும். அந்த தண்ணியெல்லாம் கரெக்டாக அந்த காய்கறிகளுக்கு கரெக்டாக இருக்கும், அந்த பருப்போடு சேர்ந்து வேகிறதுக்கு. காய்கறி நம்ம துருவி சேர்த்துருக்கோம், சீக்கிரம் வெந்துடும். ஆனால் பருப்பு கொஞ்சம் லேட் ஆகும். அதனால் நம்ம வந்து இந்த மாதிரி வேக வச்சோம்னா சீக்கிரமாக வெந்துடும். குக்கர்லேயும் நீங்கள் வேக வச்சுக்கலாம், உங்களுக்கு எப்படி கம்ஃபர்டபுளாக இருக்கோ அந்த மாதிரி. இது கொஞ்சம் லைட்டாக தண்ணி இருக்கும்போது நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம், ஏன்னா ஆறின பிறகு இது நல்லா கெட்டியாயிரும். அதனால் இந்த ஸ்டேஜில் நம்ம இதை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணி கொஞ்ச நேரம் நல்லா ஆற வைக்கலாம். இதை ஆறட்டும். பாருங்கள், இது வந்து நல்லா ஆறிடுச்சு. ஆறின பிறகு இந்த தண்ணியெல்லாம் இந்த பருப்போடு நல்லா அப்சர்வ் ஆயிடுச்சு. பாருங்கள், இப்போ இந்த மாதிரி ஒரு கரண்டியோ இல்லை மத்தோ வச்சு நல்லா இதை மேஷ் பண்ணிக்கலாம் நம்ம. இப்போ பாருங்கள், நான் இதை நல்லா மேஷ் பண்ணிட்டேன். எங்கள் பையனுக்கு 3.25 வயசு ஆகுது. அதனால் நான் இந்த மாதிரி கொஞ்சம் பருப்பு வந்து இருக்க மாதிரி மேஷ் பண்ணியிருக்கேன். 6 மாத குழந்தையிலேருந்து ஒரு 2 வயசு 1.5 வயசு குழந்தை வரைக்கும் நல்லா மேஷ் பண்ணிவிட்டு பியூரி மாதிரி பண்ணி கொடுங்க 6 மாத குழந்தைங்களுக்கு. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் அவங்களுக்கு பல்லு முளைக்க இந்த மாதிரி கொஞ்சம் மேஷ் பண்ணும்போது கொஞ்சம் லைட்டாக பருப்பு இருந்தால் பரவாயில்ல. 3.5 வயசுக்கு மேலே இருக்க குழந்தைங்களுக்கு சின்னதாக ஒரு தாளிப்பு மாதிரி போட்டு கொடுக்கலாம். ஸ்கூல் போகிற பசங்களுக்கும் அவங்க காரம் சாப்பிட்றவங்களா இல்லைன்னு பார்த்துட்டு 5 வயசு 6 வயசுக்கு மேலே சின்னதாக தாளிப்பு போட்டு கொடுக்கலாம். ஏன் 9-10 வயசு குழந்தைங்க வரைக்கும் இதை இப்படியே செஞ்சுட்டு நல்ல ஒரு தாளிப்பு மாதிரி போட்டு டிஃப்ரெண்ட்டாக அவங்களுக்கு கொடுத்தோம்னா கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. ஸ்கூல் போகிறவங்களுக்கும் டிஃபனில் கொடுக்கலாம். ஏன்னா நம்ம ரெடி பண்ணி வச்சு அவங்க ஸ்கூல்லேருந்து வந்த பிறகு கொடுக்கலாம். இல்லைனா காலையில் ஸ்கூல் போகும்போதும் நம்ம அவங்களுக்கு டிஃபன் ஐட்டம்ஸ் கூட சேர்த்து கொடுக்கலாம். உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. நல்ல வெயிட் போடுவாங்க, அதோட நல்லா ஹெல்த்தியாக இருப்பாங்க. உங்களுக்கே அந்த டிஃப்ரெண்ட் வந்து தெரியும். இதை கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி குழந்தைங்களுக்கு கொடுங்க. நார்த் சைட்லலாம் பார்த்தோம்னா குழந்தைங்களுக்கு இதை ரெடி பண்ணிவிட்டு காலையில் ஒரு தடவை, ஈவினிங் ஒரு தடவை அந்த மாதிரி கொடுப்பாங்க. நல்ல குழந்தைங்க நல்லா உடம்பு ஏறும். இதை ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். என்னோடய சேனல் நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. போல் இன்னும் பல வீடியோஸ்கள் பார்க்குறதுக்காக நன்றி, வணக்கம்.